வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்குவதற்கு சபாநாயகர் எடுத்த அதிரடியான முடிவு. இன்று 2025ஆம் ஆண்டு முதலாவது சட்டசபை கூட்டத்தொடர் காலை 9:30 மணி அளவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒட்டுமொத்தமாக சட்டசபையை கலைக்கும் விதமாக கடைசி நேரத்தில் மாறிவிட்டது. இதற்கு மிக முக்கியமான 2 காரணங்கள். முதலாவது காரணம், தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் வெளிநடப்பு செய்தது. தேசிய கீதத்தை முதலாவதாக பாடாத காரணத்தினால் வெளிநடப்பு செய்தார். மேலும் இரண்டாவது மிக முக்கியமான காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில் யார் அந்த சார் என்ற முழக்கமிட்டு அந்த பேச்சை பையில் குத்திவிட்டு மிகப்பெரிய அளவில் கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக பேசியதும், ஆளும் கட்சிக்கு எதிராக முழக்கமிட்டதும் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விசாரணையும் தொடர்ச்சியாக சிறப்பு குழு ஒன்றை அமைத்து நீதிமன்றம் விசாரணையும் மேற்கொண்டு வருகிறது. மேலும் இதற்கு இடையில் இவர்கள் ஏன் இவ்வளவு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும்? குற்றவாளி யார் என்பதை தீவிர விசாரணை நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் போராட்டம் நடத்தினால் விசாரணையில் குற்றவாளி யார், அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடுமா என்று சபாநாயகர் செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். அவருக்கு இணையான அமைச்சர் பதவி போல்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் தற்பொழுது செயல்படுவது முற்றிலும் தவறானது என்றும், தற்பொழுது தமிழக மக்களுக்கு என்ன தேவை, ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, அவர்களது தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டதா, 2025ஆம் ஆண்டிற்கு பிறகு திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக சென்றடையுமா என்பதை பற்றி விவாதங்கள் செய்வதற்கு இந்த முதல் சட்டசபை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டேன். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த கூச்சலால் தற்பொழுது முழுமையாக அவை ஒத்திவைக்கப்பட்டதாகவும் நாளை இந்த அவை கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் முழுமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர் என்று பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிமுகவினர்களும் இதனை முழுமையாக எதிர்த்து வருகிறார்கள். சபாநாயகர் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். அதிமுகவின் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு எடப்பாடிக்கு தகுதி இல்லையா என்பது சபாநாயகர் அவர்கள் பேசியது சரியா தவறா என்பதை மறக்காமல் கூறுங்கள்.